என்னம்மா புரியாம பேசுற? ஆம்பளை துணை இல்லாம இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? அவருக்கு இஷ்டம் இல்லாம நான் கெஞ்சிட்டு இருக்க முடியுமா? நீ என்னப்பா சொல்ற? சொல்றது என்ன? பொம்பளைங்க இல்லாம பொங்கி திங்கவே முடியாதா? இல்லப்பா, உன் தேவை அறிஞ்சு பசி அறிஞ்சு மீனாட்சி மாதிரி வேற யார் செய்ய முடியும்? என்னங்க சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்? செத்தா போயிட்டேன். அப்போ அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறேங்கிறீங்க. ஆமா, இன்னையில இருந்து சாப்பாடு படுக்கை எல்லாம் தனித்தனி, செப்பரேட் செப்பரேட். ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், உலகம் யார்கிட்ட இருப்பாங்க? என் கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க. ஓஹோ, அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கோ? ஆண்டாவா. சரி, ஒரு மாசம் உங்ககிட்ட இருக்கட்டும், ஒரு மாசம் உங்ககிட்ட. முதல் மாசம் யார்கிட்ட இருக்கணும்? இல்ல முடியாது, என்கிட்ட இருக்கணும். மாமா, எங்களை யாரும் தூக்கி போட்டு கொண்டாட வேணாம். நாங்க யாருகிட்ட இருக்கணுங்கிறத கிரிக்கெட் மேட்ச்ல டாஸ் போட்டு பாக்குற மாதிரி இங்கேயும் டாஸ் போட்டு பாத்துருவோம். தலை விழுந்தா அப்பா பக்கம், பூ விழுந்தா அம்மா பக்கம். போட்டுமா மாமா? இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை முடிவு செய்ய பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டு போச்சு. போடுப்பா, போடு. பாரு, இனிமே பையன் கல்யாண விஷயமா பேசல உன் பல்ல உடைச்சு விடுவேன். பக்காயான கல்யாணம்னு பேசுவேன். உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஹிக்குமாயில பேசுவேன், கல்யாணம்னு பேசுவேன், ஆடகாட்டு பேசுவேன். நீ இப்படி பேசிக்கிட்டே இரு. நீ பேச நிறுத்தாத வரைக்கும் கல்யாணங்கிற பேச்சே கிடையாது. ஆமா, கல்யாணம் கல்யாணம் சதா இந்த சதாசிவன் கழுத்தை அறுக்கிற. உன் தொணப்பு தாங்க முடியாம உன் பொண்ணை நம்ம பையனுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கப்பான்னு சுந்தரத்துக்கிட்ட சொல்லலாம் போனேன். நேரமும் சரியில்லை, சகுனமும் சரியில்லை. பாரு, மறுபடியும் அவன் கல்யாண பேச்சை எடுத்த அவனை பேக் பண்ணி அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்புங்களேன். உங்களை யார் கேட்டான்னா அவன் அங்க போய் இதுக்கு மேல கவல் போட்டவளா பார்த்து கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இங்க வந்து உங்க முன்னாடி அவன் நிக்க போறான் பாருங்க. அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கா? அவன் நெஞ்ச கிழிச்சு உப்பு வச்சு சுட்டுருவேன். கெடுத்துட்டு அவனை செல்லம் கொடுத்து கட்டுட்டேன். உங்ககிட்ட கத்தி 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 என் தலைவலி எங்க போச்சுன்னே தெரியல. அது வேற எங்கேயும் போலடி, என் தலைக்கு வந்திருக்கு. போய் காசு போட்டா போ. காசு தானே? ஆமா. நீங்க தானே டாக்டர் மீனாட்சி? எஸ் சார். நான் குழந்தைகளுக்கும் பொம்பளைங்களுக்கும் தான் வைத்தியம் பாக்குறது. நான் உங்ககிட்ட வைத்தியம் பாத்துக்க வரல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதான்னு தெரிஞ்சுட்டு போக வந்தேன். இது வரைக்கும். ஆமா, நம்ம பொண்ணுகிட்டே, அதாவது நீங்க பெத்த பொண்ணுகிட்டே வைத்தியம் பார்க்க ஃபீஸ் கேட்டீங்களாமே? எஸ் சார், நான் தொழில் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பெத்த பொண்ணா இருந்தாலும் தர்ம வைத்தியம் கிடையாது. அதாவது ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை தவிர வேற எந்த விதமான உறவும் உங்களுக்கு? எஸ் எஸ், யூ ஆர் ரைட், கரெக்ட். எதிர்பார்த்து கத்தியும் கத்திரியும் பிடிக்கிறவங்க கிட்ட கருணை எதிர்பார்த்தது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 15 ரூபாய். ஆனா உங்க மாதிரி கரண்டி பிடிக்கிற ஆம்பளைங்க கிட்ட நான் ஜாஸ்தி எதிர்பார்க்கறது இல்ல. நான்சென்ஸ். டேக் யுவர் ஃபீஸ். சில்லறை இல்ல. நோ சேஞ்ச். கீப் தி சேஞ்ச். லாயர். வாட்? கரண்ட்.